பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு வெற்றியை கையாளுவது எப்படி. இன்றைக்கி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் தோற்று போகும்போது அந்த தோல்வியை எப்படி கையாளுவது என்று அறியாமல் இருக்கிறார்கள். அநேக படிக்கிற பிள்ளைங்க பரீட்சையில் மதிப்பெண்கள் குறைவாக எடுக்கும்போது தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். இன்னும் அநேகர் தாங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்று தெரிகிற போது அவர்கள் தாங்களே அவர்கள் கெடுத்து கொள்கிறார்கள். எப்படி தோல்வியை கையாளுவதென்று அநேகருக்கு தெரியவில்லை. அது மாத்திரமல்ல, எப்படி வெற்றியை கையாளுவது என்றும் அநேகருக்கு தெரியவில்லை. வெற்றி பெறும்போது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே குழப்பி விடுகிறார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல். உசியா ராஜாவுடைய வாழ்க்கை இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உசியா ராஜாவுடைய ஆரம்ப நாட்களில் தேவன் அவருக்கு அநேகம் வெற்றிகளை கொடுத்திருந்தார். 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை பார்க்கும்போது, கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் செய்த எல்லா காரியங்களிலும் அவன் வெற்றி பெற்றிருந்தான். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் நான் பார்க்கும்போது, அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தியரோடே யுத்தம் பண்ணினான். அந்த யுத்தத்தில் கர்த்தர் அவனுக்கு துணை நின்று அவனுக்கு வெற்றியை கொடுக்கிறார். 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அம்மோனியர்கள் உசியாவுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். அம்மோனியர் கூட உசியா ராஜாவுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்களாம். அவனுடைய புகழ் எகிப்து வரைக்கும் கடந்து சென்றது. நாளுக்கு நாள் பலன் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வளர்ச்சியை தேவன் கொடுத்தார். ஏனென்றால் அவர் கர்த்தரை தேடினார். ஆனாலும் கூட ஓரளவுக்கு வெற்றி வந்தவுடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவன் பலப்பட்ட போது, அல்லது அநேக வெற்றிகள் அவனுடைய வாழ்க்கையில் குவிந்தபோது, தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இந்த 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும், அல்லது தன்னுடைய வாழ்க்கை அழியும் அளவுக்கும் அவனுடைய மனம் எப்படி இருந்ததாம்? மேட்டிமையாக இருந்தது. அவன் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக போய் தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட ஆரம்பித்தான். தூபம் காட்டுவது ராஜாவினுடைய வேலை அல்ல, அது ஆசாரியனுடைய வேலை. ஆனால் கர்த்தருடைய நியமங்கள் தெரிந்திருந்தும் அதற்கு கீழ்ப்படியாமல் மேட்டுமையாக ராஜா நடந்து கொள்ளுகிறான். 18ஆம் வசனத்தில் ஆசாரியன் கடிந்து கொள்ளுகிறான். தூபம் காட்டுவது உமக்கு உரிய காரியம் அல்ல என்று கடிந்து கொள்ளும்போது 19ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறோம், ராஜா மிகவும் கோபம் கொள்ளுகிறான். ஆசாரியன் மேலே கோபம் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு குஷ்டரோகம் ஏற்படுகிறது. தன்னுடைய மரணம் வரைக்கும் குஷ்டரோகம் இருந்து அவர் தனியாக விலக்கி வைக்கப்பட்டவராக வாழ்ந்துதான் அவருடைய ஜீவனை விட்டார். ஸோ இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவன் அவருக்கு நல்ல வெற்றியை கொடுத்திருந்தார். ஆனால் எப்படி வெற்றியை கையாள வேண்டும் என்று தெரியாதபடியால் அவர் பெருமை கொண்டவராக, அவர் எதை செய்யக்கூடாதோ அந்த காரியத்தை செய்து அதற்கான தண்டனையையும் அவர் பெற்றுக்கொண்டார். அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. வெற்றி அவருடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியையும் பரிதாபத்தையும் கொண்டு வந்தது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபையை கொடுக்கிறார்.
அப்படி என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தரும்போது, ஆசீர்வாதத்தை தரும்போது, பெருக்கத்தை தரும்போது தேவனுக்கு முன்பதாக நாம் தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை தாழ்மையாக நாம் பின்பற்ற வேண்டும். நான் இருப்பது தேவனுடைய கிருபையினால் என்று சொல்லி தேவனுக்கு தான் மகிமையை செலுத்த வேண்டும். அப்போ நாம் வெற்றியோடு நடக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தேவையான சுபாவம் அல்லது குணம் என்னவென்றால் தாழ்மை. இந்த தாழ்மை நமக்கு எப்படி கிடைக்கிறது? எங்கிருந்து தாழ்மை நமக்கு வருகிறது என்றால், இயேசுவை நாம் தியானிக்கும் போது, இயேசு எப்படி வாழ்ந்தார், இயேசு எப்படி தன்னுடைய காரியங்களை செய்தார் என்று இயேசுவை நாம் தியானிக்கும் போது அவரிடத்திலிருந்து இந்த தாழ்மை நமக்குள்ளாக வருகிறது. அதனால தான் இயேசுவின் மேலே நம்முடைய கண்களை வைத்து நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு எப்படி தாழ்மையை நமக்கு காண்பித்தார் என்றார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்போ இயேசுவை நாம் தியானிக்கும் போது, இயேசுவை குறித்து நம்ம படிக்கும்போது அவர் எப்படி தாழ்மையாக இருந்தாரோ அந்த சுபாவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் கொடுக்கிறார். அப்பொழுது தான் நாம் தாழ்மையாக நடந்து கொள்ளுவோம். இப்போ வெற்றியை எப்படி கையாள வேண்டும் என்றால், தாழ்மையாக நடப்பதன் மூலமாக தான் நாம் வெற்றியை கையாள வேண்டும். அப்பொழுது தான் தேவன் இன்னும் நம்மை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். உசியா ராஜா அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். ஆனால் எப்பொழுது பெருமை வந்ததோ அந்த ஆசீர்வாதம் அப்படியே நின்று போனது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நின்று போவதற்கு நாமே தடையாக மாறிவிடக்கூடாது. அதனால தான் தாழ்மையை நாம் வளர்த்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாக நடக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து காணப்படும். நம் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றியை கொடுத்திருந்தீர், மேன்மையை கொடுத்திருந்தீர். ஆனால் தன்னுடைய இருதயத்தில் பெருமை வந்தபடியால் அந்த ஆசீர்வாதம் அப்படியே நின்று போனது. குஷ்டரோகம் பிடித்தவனாக தன்னுடைய கடைசி நாட்களை கழித்து மரிக்கிறதை பார்க்கிறோம். அப்பா, இப்படிப்பட்ட பரிதாப நிலை எங்களில் ஒருவருக்கும் வராதபடிக்கு எங்களுடைய இருதயத்தை பாதுகாக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, தாழ்மையை நாங்கள் வளர்த்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக தொடர்ந்து உம்முடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.